பிரதமர் நரேந்திர மோடி மலேசியா போகும்போது எம்ஜிஆரை பற்றி பேசினாரு. சமீபத்தில் பேசிட்டு வர்றாரு. 2 நாளுக்கு முன்னாடி மனதின் குரலில் ஜெயலலிதாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாரு. என்ன நோக்கமாக இருக்கும் தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பாஜக ஒரு முன்னெடுப்பு பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள். ஆகவே அதிமுகவினுடைய தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை பற்றி பேசுவது அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கைதான். இது இயல்பான ஒன்றுதான், இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் திராவிட இயக்க பாசறையில் வளர்ந்த தலைவர்கள், சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். ஜெயலலிதா அம்மையார் வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை உரத்து பேசியவர். இது எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்காது என்று அறிவிப்பு செய்தவர். ஆகவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படையிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இது ஒரு பொருந்தா கூட்டணி என்பதனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைக்கிறார். வாக்குகளை சிதறவிடாமல் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே பிரதமர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி ஒற்றுமையா கிடையாது, பேரளவுக்கு மேடைக்காக தான் பாஜகவினர் அம்மா ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மோடி கூட அதை வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. யார் சொன்னாங்க? திருமாவளவன் சொல்றாங்க. அண்ணே, திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போறாங்க. 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போறாங்க. அவரே எப்படா வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் அந்த கூட்டணியில் சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஏன் திமுக சொல்றாங்க எல்லோருக்கும் ஒரு சீட்டு குறைக்க போறோம், ஏன்னா தேமுதிகவுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறார். எனக்கு தெரியாது, அவர் மனசுல சந்தோஷமா இல்லை என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வது சந்தர்ப்பவாதத்தை மட்டும்தான் காட்டுதுங்க.